Hi, welcome to my channel. All updates for you. First time channel க்கு வரவங்க மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல அண்ணாமலை யுனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பத்தின அப்டேட் தான் பார்க்க போறோம். May 2024 எக்ஸாமினேஷனுக்கு எக்ஸாம் ஃபீஸ் போர்ட்டல் வந்து ஓபன் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்க தாராளமா வந்து எக்ஸாம் ஃபீஸ் வந்து பே பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன்ல வெப்சைட் லிங்க் வந்து வைக்கிறேன். அதை டச் பண்ணி உள்ள போங்க. உள்ள போறது பாத்தீங்கன்னா இங்கே வந்து எக்ஸாம் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் May 2024 from 2016 and after admission candidates only அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ இதுல இருந்து நமக்கு தெரிய வரது என்னன்னா ஸ்பெஷல் கேஸ்க்கு வந்து சான்ஸ் கொடுக்கல. அதே போல பாத்தீங்கன்னா 2016 அதுக்கு முன்னாடி படிச்சவங்க யாருக்குமே வந்து சான்ஸ் தரல फ्रेंड्स. 2016க்கு அப்புறம் ஜாயின் பண்ண ஸ்டூடண்ட்ஸ்க்கு மட்டும் தான் வந்து இப்போ வந்து எக்ஸாம் எழுத முடியும். கரண்ட்ல படிச்சிட்டு இருக்கவங்க அதே மாதிரி இதுக்கு முன்னாடி அரியர் வச்சிருக்கவங்க நீங்க வந்து எழுதிக்கலாம். செமஸ்டர் பேட்டர்ன், ஆனுவல் பேட்டர்ன் எல்லாத்துக்கும் தான் கொடுத்திருக்காங்க. ஜஸ்ட் வந்து இத கிளிக் பண்ணி உள்ள போங்க. உள்ள போனதும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட வந்து சென்டர் வந்து செலக்ட் பண்ண சொல்லும். நீங்க வந்து கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா இங்க இருக்க சென்டர்ஸ் மட்டும் தான் வந்து இப்போ வந்து போட்டுருக்காங்க. சோ ஃபர்தரா அப்டேட் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. இங்க இருக்க சென்டர்ல ஏதாச்சும் ஒண்ணுல தான் போயிட்டு நீங்க வந்து எக்ஸாம் வந்து எழுதுற மாதிரி இருக்கும். டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு 33 சென்டர் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 50 சென்டருக்கு மேல வந்து கொடுத்திருந்தாங்க. இந்த டைம் வந்து ரொம்ப கம்மியா கொடுத்திருக்காங்க. இப்போ எலெக்ஷனால இந்த மாதிரி சென்டர்ஸ் வந்து குறைச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல. சோ நீங்க வந்து நியர்பைல எது இருக்கோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா திருநெல்வேலி அந்த மாதிரி ஏதாச்சும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்க என்ரோல்மெண்ட் நம்பரை போடுங்க. உங்க என்ரோல்மெண்ட் நம்பரை போட்டாலே நீங்க என்ன படிக்கிறீங்க எல்லா இன்ஃபர்மேஷனும் கீழே வந்துரும். சோ என்ரோல்மெண்ட் நம்பரை போட்டு சர்ச்னு கொடுங்க. நெக்ஸ்ட் கீழே ஒரு செக் பாக்ஸ் இருக்கு. டிக் ஃபார் ப்ரொவிஷனல் ஃபீஸ் ஆல்ரெடி நாட் பெய்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ நீங்க டிகிரி முடிக்கிறதுக்குள்ள ஒரு டைம் ஆவது இந்த ப்ரொவிஷனல் ஃபீஸை வந்து பே பண்ணிடணும். இப்போ நீங்க ஃபைனல் இயர் ஃபைனல் செமஸ்டர் எழுத போறீங்க அப்படின்னா நீங்க இந்த செக் பாக்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இல்ல நான் இப்பதான் ஜாயின் பண்ணிருக்கேன் அப்படின்னா நீங்க வந்து இந்த ஃபீஸை வந்து பே பண்ண தேவையில்லை. இல்ல நான் ஒன்ஸ் இப்பவே வந்து பே பண்ணிடுறேன்னா நீங்க பே பண்ணிக்கலாம். சோ இந்த நீங்க படிக்கிற 3 வருஷமோ 2 வருஷத்துக்குள்ள ஒரு டைம் ஆவது இந்த ப்ரொவிஷனலுக்கு நீங்க ஃபீஸ் வந்து பே பண்ணிடணும். 170 ரூபாய் வந்து உங்களுக்கு ஆட் ஆகும். சோ இப்போ நான் வந்து அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மொபைல் நம்பர், இமெயில் ஐடி. இதுல உங்க மொபைல் நம்பர் உங்க இமெயில் ஐடி வந்து நீங்க கொடுத்துக்கோங்க. ஸோ நான் இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செலக்ட் பேப்பர்னு கேட்குது. ஸோ நீங்கள் இந்த செமஸ்டரில் இல்லை இந்த இயரில் வந்து என்னென்ன பேப்பர்ஸ்லாம் எழுத போகிறீங்களோ எல்லாமே வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே போல் அரியர் ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா அந்த பேப்பரையுமே சேர்த்து வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் வந்து பே பண்ணிக்கலாம். இப்போ நான் சாம்பிளுக்கு ஒரு 4 பேப்பர் மட்டும் செலக்ட் பண்ணியிருக்கேன். கீழே பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு 50 ரூபா, போஸ்டலுக்கு 90 ரூபா, சென்டர் ஃபீஸ் வந்து 250 ரூபா, ப்ரொவிஷனல் ஃபீஸ் ஆட் பண்ணியிருக்கனால இங்கே 170 ரூபா காட்டுது. இவங்க பார்த்தீங்கன்னா ஃபைனல் இயர் ஃபைனல் செமஸ்டரில் இருக்கிறனால ஆட்டோமேட்டிக்காக டிகிரி வித் போஸ்டலுக்கு 1050 ரூபா வந்து ஷோ ஆகுது. ஸோ நீங்கள் வந்து ஃபைனல் செமஸ்டர் எழுத போறீங்க, ஃபைனல் இயர் எழுத போறீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஆட் ஆகிரும். இல்லனா வந்து ஆட் ஆகாது. மத்தபடி பாத்தீங்கன்னா எந்த ஃபீஸும் போடல. லாஸ்டா பாத்தீங்கன்னா மார்க் ஷீட்டுக்கு 90 ரூபாய் ஆட் பண்ணிருக்காங்க. நான் செலக்ட் பண்ண 4 பேப்பருக்கு 480 ரூபாய் வந்து ஃபீஸ் போட்டுருக்காங்க. இன் கேஸ் நீங்க லேட்டா பே பண்றீங்கன்னா இங்க ஃபைன் வந்து 500 ரூபாய் ஆட்டோமேட்டிக்கா வந்து ஆட் ஆயிருக்கும். சோ டோட்டல் ஃபீஸ் பாத்தீங்கன்னா 2180 ரூபாய் நான் செலக்ட் பண்ணிருக்க ஃபீஸ்க்கு வந்து வருது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கீழ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நான் நேத்தே வீடியோ போட்டு சொல்லியிருந்தேன். சோ அதே போல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது பேமெண்ட்ல இஷ்யூ இருந்துச்சுன்னா within 7 டேஸ்க்குள்ள வந்து அது கிளியர் ஆகிரும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா 26/4/2024 வித்தவுட் ஃபைனோட, வித் ஃபைனோட May 2 வரை உங்களுக்கு டைம் கொடுத்திருக்காங்க. சோ டியூஷன் ஃபீஸ் பே பண்ணவங்க மட்டும் தான் வந்து நீங்க எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ண முடியும். கீழ சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு. அவ்வளவுதான் फ्रेंड्स. சோ இதெல்லாம் நீங்க படிச்சு பார்த்துட்டு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ப்ரொசீட் நவுன்னு கொடுங்க. ஸோ அப்படி கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 மோடு வந்து காட்டும். நெட் பேங்கிங், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, யூபிஐ. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா யூபிஐ வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கூகுள் பே மூலமாக பே பண்ணும்போது நிறைய பேருக்கு டிரான்சாக்ஷனில் ப்ராப்ளம் வருது. ஸோ கூகுள் பே வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி பே பண்ணுங்கள். அதுதான் வந்து கொஞ்சம் சேஃபாக இருக்குது. நான் டெபிட் கார்டை வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமௌண்ட், டிரான்சாக்ஷன் ஐடி எல்லாமே வந்து ஷோ ஆகும். முன்னாடி வந்து நான் ஒரு சாம்பிளுக்கு ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருந்தேன். இமெயில் ஐடி, பேர், நேம் இதெல்லாம் வந்து ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் வந்து கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில இன்ஃபர்மேஷன் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் ரூபேல வந்து பே பண்ணுறீங்களா இல்லை மாஸ்டர் விசால பே பண்ணுறீங்கன்னா வந்து கொடுக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ரூபேனா உங்களுக்கு சார்ஜஸ் இருக்காது. நீங்கள் விசா, மாஸ்டர் கார்டில் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பேமெண்ட்ஸ் வந்து இருக்கும். அதுக்கு தான் வந்து கேட்டிருக்காங்க. நான் வந்து இப்போ ரூபே கிளிக் பண்ணி ப்ரொசீட் நவுன்னு கொடுக்குறேன். ஸோ ப்ரொசீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் கேட்வே வந்து வந்துடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட கார்டு ஹோல்டர் நேம், கார்டு நம்பர், எக்ஸ்பிரேஷன் மந்த், எக்ஸ்பிரேஷன் இயர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்டு கோட், பின்னாடி வந்து ஒரு 3 நம்பர் இருக்கும். அதெல்லாமே கொடுத்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டினியூன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் கேட்வே ஃபுல்லாக வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பே ஆனதுக்கப்புறம் டிரான்சாக்ஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ஷோ ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அதிலே பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கீங்க எல்லா இன்ஃபர்மேஷனும் காட்டும். ஸோ அந்த இடத்துல தான் சில டைம் வந்து பிரச்சனை வரும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் போயிடும், டிரான்சாக்ஷன் ஃபெயில்டுன்னு வரும், எரர்னு வரும், இந்த மாதிரிலாம் வரும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்து சேஃபாக பண்ணும். நான் பார்த்தீங்கன்னா இப்போ யாருக்கும் பேமெண்ட்
பேமெண்ட் பண்ணல, ஜஸ்ட் உங்களுக்கு டெமோ தான் காட்டியிருக்கேன். இந்த இடத்துல வந்து நீங்கள் கரெக்டாக வந்து பேமெண்ட் வந்து பண்ணி முடிச்சுக்கோங்க. ஒரு டைம் அமௌண்ட் போயிடுச்சுன்னா வெயிட் பண்ணுங்கள், மறுபடியும் வந்து பே பண்ணிடாதீங்க. ஸோ டிரான்சாக்ஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகுதா, அமௌண்ட் வந்து ரிட்டர்ன் வருதா, இதெல்லாம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு பண்ணுங்கள். அடுத்தடுத்து நீங்கள் 2 டைம் வந்து பே பண்ணி 2 டைம் அமௌண்ட் போயிடுச்சுன்னா அது யூனிவர்சிட்டியிலேருந்து வாங்குறது ரொம்பவே கஷ்டம். நீங்கள் எல்லா ப்ராசஸையும் பண்ணி முடிச்சுட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது போல் அக்னாலஜ்மெண்ட் வந்து ஷோ ஆகும். அந்த அக்னாலஜ்மெண்ட்டை நீங்கள் மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதிலே பார்த்தீங்கன்னா உங்கள் கோர்ஸ் நேம், உங்கள் சென்டர், நீங்கள் என்ன செலக்ட் பண்ணியிருக்கீங்க, உங்கள் ரோல் நம்பர், நேமு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன மோடில் பே பண்ணீங்க, என்ன பேங்க்கில் பே பண்ணீங்க, எவ்வளோ ஃபீஸு, எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருப்பாங்க. கீழே சப்ஜெக்ட் கோட் இது போல் வந்திருக்கும். ஸோ இது வந்து ரீசெண்டாக ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நேற்று பே பண்ணது, அதை உங்களுக்கு நான் சாம்பிளுக்கு காட்டியிருக்கேன். இதை மாதிரி வரும். இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதான் நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணிட்டீங்கிறதுக்கு யூனிவர்சிட்டி சைட்லேருந்து கிடைக்கிற ஒரே ப்ரூஃப். ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் வந்து பே பண்ணணும். ஸோ ஓரளவு முடிஞ்ச அளவுக்கு டெமோ வந்து காட்டியிருக்கேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை வச்சு நீங்கள் கரெக்டாக வந்து பே பண்ணிக்கோங்க. ஆன்லைன் மோடில் மட்டும் தான் பண்ண முடியும். ஃபர்தராக உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். வேறு ஏதாச்சும் வீடியோ வேணாலும் சொல்லுங்கள், கண்டிப்பாக நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.